தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுடைய ரெக்கார்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளாக் டே ரொம்ப வெரி என்கரேஜிங். இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கும் ராணுவத்துக்கும் ரொம்ப டிஸ்கனெக்டாக இருக்க மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. அப்படி கிடையாது. அப்படிலாம் இருந்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் நிறைய நம்ம வந்து ஃப்ளாக் டேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக 2010 வந்து கிட்டத்தட்ட 16 கோடி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் தமிழ்நாட்டிலேருந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 2023 59.5 crores நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், ஃப்ளாக் டே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், முனிசிபாலிட்டி எல்லாத்துலேயும் சேர்ந்து. ஸோ இன்னும் சொல்ல போனால் ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்து இட் இஸ் கிராஸ்ட் 60 crores. ஸோ 60 கோடி ரூபாயை நம்ம வந்து கொடுக்குறவங்க வந்து இராணுவத்தில் மேலே மரியாதையும் அபிமானமும் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க மக்கள். ஆனால் என்ன, இதை வந்து இன்னும் நிறையா என்ன செய்யணும், நமக்கு வந்து பரவலாக இதை இந்த விஷயங்களை வந்து எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் அவங்க இன்னும் பெட்டராக கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரான ஒரு இராணுவத்தினுடைய ரீஹாபிலிட்டேஷன் ஆகும். திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஃப்ளாக் டே. இது ஏற்கனவே ராணுவம் சில உதவிகள்லாம் பண்ணல சார். இப்போ ராணுவத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்க அல்லது உயிரிழந்த குடும்பத்துக்கு ராணுவம் சில விஷயங்கள் பண்ணும். இது இந்த பணம் வந்து அதற்கு தான் பயன்படுதா, இல்லை அதை தாண்டிய செலவுகளுக்கு இந்த பணம் பயன்படுது? இட் இஸ் லாட் ஆஃப், அதாவது ஒரு ஆப்ரேஷனில் வந்து ஒரு சோல்ஜரோ செயலரோ ஏர்மேன் அது அதிகாரி அல்லது ஜூனியர் அதிகாரிகள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பல ரூபத்தில் என்ன கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த பெனிஃபிட் வச்சதனுடைய சைக்காலஜி பிஹைண்ட் த பெனிஃபிட் இட் செல்ஃப் இஸ், அவன் நாட்டுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அவனுக்காக நம்ம நாடு என்ன செய்யணும், ஒரு பக்கம் இல்லை பல ரூபத்திலேருந்து என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அது வந்து அதனுடைய ஆக்டிவிட்டி. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். இப்போ எடுத்துக்காட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்கும், டிஸ்ட்ரிக்ட் கிராண்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அமால்கமேட்டட் ஃபண்ட்ஸ்லேருந்து கிராண்ட் வரும். மற்றபடி எந்த அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் கிராண்ட் கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு ஆர்ட்லரி இருக்குது, ஆர்ட்லரியிலேருந்து ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் வரும். இந்தியன் ஆர்மி அதாவது அட்ஜுடன்ஸ் ஜென்ரல் பிரான்ச்லேருந்து எங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு அசோக் சக்ரான்னு ஒருத்தங்க, அதாவது 2வது உயரிய விருது இராணுவத்தில் போர்க்காலத்தில் 2வது உயரிய விருது வந்து அசோக் சக்ரா. எனக்கு தெரிஞ்சு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகரோட என்னுடைய ஸ்டூடெண்ட், என்னுடைய ஜூனியர் வந்து ஸ்ரீராம்குமார் அப்படின்ட்டு இப்போ கர்னலாக இருக்கிறாரு, ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரிக்காரரு. அவர் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கிற சண்டையில் வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி சண்டையில் வந்து சண்டை போட்டு அவருக்கு அசோக் சக்ரா கிடச்சிது. அசோக் சக்ரா நிறைய பேர் இறந்துருவாங்க, பட் அவர் வந்து கடவுள் புண்ணியத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, உயிரோடவும் இருந்திருக்கிறார். நல்லா ஹேல் அண்ட் ஹார்ட்டி என்ன இருக்கிறாரு தம்பி.